டேப்லெட்ஸ் பற்றி இப்போலாம் யாருமே கவலைப்படுறதில்ல. ஆப்பிள், சாம்சங் தவிர எந்த பிராண்ட்ஸும் மேஜராக டேப்லெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸஸ் டேப்லெட் கூட வந்து பல வருஷம் ஆகுது. ஆனால் ஷாமி இன்னமும் அட்லீஸ்ட் சைனாவில் டேப்லெட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களோட 4th ஜென்ரேஷன் மீ பேடை ரிலீஸ் பண்ணாங்க. அதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதான் Mi Pad 4ஓட பாக்ஸ். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் Mi Pad 4 இருக்க ப்ரொடக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். மெட்டல் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது கையில். அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்டர் பென், USB Type C கேபிள், ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு 10 வாட் ட்ராவல் அடாப்டர். ஸோ திருப்பியும் ஷூட் பண்ணையில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் ஃபுட்டேஜ் ஃபிளிப் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் எனிவே, இப்போ Mi Pad 4 பற்றி கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். டிசைன்னு பார்க்கல Xiaomi இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து இந்த Mi Pad 4 ஒரு மேஜர் சேஞ்ச். ஏன்னு பார்த்தா என்ன கேட்டிங்கன்னா, Xiaomi இப்போ எந்த கன்சியூமர்ஸ்க்கு கேட்டர் பண்ணுறாங்க, யாருக்காக இந்த Mi Pad பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டார்கெட்டையே கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ முன்னே வந்த 3 Mi Padம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இந்த ப்ரௌஸ் பண்ணணும், புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆடியன்ஸ்க்காக பண்ணுது. பட் இப்போ இந்த Mi Pad கொஞ்சம் மீடியா கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வீடியோ பார்க்கணும், இல்லை கேம்ஸ் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நான் இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? உள்ள சேஞ்சஸை பார்ப்போம். முதல்ல டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. முன்னாடி ஒரு 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரீடிங்க்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. பட் இப்போ 16:9 கொடுத்துருக்காங்க Mi Pad 4ல். அது வீடியோவுக்கு பெட்டராக இருக்கும். அந்த பிளாக் பார்ஸ் கட் ஆகும். ஸோ ரீடிங்க்கு வேறு என்ன பெட்டராக இருக்கும் தெரியுமா? ரெசல்யூஷன். ஸோ முதல் தடவையாக Xiaomi ரெசல்யூஷன் கம்மி பண்ணியிருக்காங்க Mi Padல. இந்த Mi Padல வெறும் ஃபுல் HD தான். இது ஒரு 8 inch டிஸ்பிளே. ஸோ இதனால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்த Mi Pad இந்த Mi Padோட ஹையர் ரெசல்யூஷன் ஸ்க்ரீனோட வந்துச்சு. பட் வீடியோஸ்னு பார்க்கல ஃபுல் ஹெச்டிக்கு மேலே இருக்கிற ரெசல்யூஷன் மெயினாக நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இங்கே லோவர் ரெசல்யூஷனுங்கிறதுனால GPU பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கணும். ஸோ எனிவே, நம்ம GPU ஸ்பெக்ஸ் அது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். இப்போ அடுத்து வேறு என்ன சேஞ்சஸ்னு பார்த்தா மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Mi Pad 2லேயே அதை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். LTE வேரியண்ட் ஒன்று இங்கே கொடுக்குறாங்க. ஸோ வேணும்னா இந்த வேரியண்ட்டில் பண்ண முடியாது. பட் வேணும்னா நீங்கள் LTE வேரியண்ட் வாங்கினீங்கன்னா சிம் கார்டு போட்டு டேட்டா டேரெக்டாக Mi Pad 4லேருந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக்கும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. டேப்லெட்டில் இருந்து தான் ஆகணும். ஆனால் Xiaomi இப்போ Mi அப்படிங்கிற பிராண்டிங்கோட வர எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணுறாங்க. ரெட்மியில் விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் மீல ரிமூவ் பண்ணுறதுனால இது ஒரு Mi Pad 4 அப்படிங்கிறதுனால சொன்னேன். எனிவே, ஸ்பீக்கர்ஸை வந்து பின்னாடியிலேருந்து பாட்டம்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லவுடாக இருக்குது. 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரெண்டுமே செம லவுடாக இருக்குது, டிஸ்டார்ஷனே இல்லாமல். ப்ளஸ் பேக்கில் இல்லாததுனால கீழே வச்சு நம்ம ஏதாவது பார்த்தா கூட அந்த ஒரு மஃப்லிங் சவுண்ட் இருக்காது. ஸோ இங்கே அந்த ரெசல்யூஷன் கம்மி பண்ணது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ்னு வச்சாலும் மற்ற சேஞ்சஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கல Mi Pad 4 கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா மற்ற Mi Padsோட இது கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ப்ளஸ் அந்த சாம்ஃபர்ட் எட்ஜஸ், அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. வெயிட் திக்னஸ் ரெண்டுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இன்டர்னல்ஸ்னு வரையில் ஒரு ஜென்ரேஷன் Mi Padக்கும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்லேருந்து சிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க Xiaomi. Mi Pad 1ல Nvidia, Mi Pad 2ல Intel, Mi Pad 3ல MediaTek, இப்போ ஃபைனலாக Qualcomm. மேபி அடுத்த வருஷம் Exynosோட வருவாங்க. பட் எனிவே, இப்போ இதில் ஒரு Snapdragon 660 சிப் கொடுத்துருக்காங்க. 3 இல்லை 4 GB RAM, 32 இல்லை 64 GB ஸ்டோரேஜ். பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh. பேட்டரி கெப்பாசிட்டி போன ஜென்ரேஷனோட 10% கம்மியாக இருக்குது. ஆனால் ரெசல்யூஷனும் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் Snapdragon சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்செட் ஆகி பேட்டரி லைஃப் இன்னமும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். தியரட்டிக்கலாக இருக்கணும். ஸோ இந்த Snapdragon 660 ஒரு நல்ல சிப். நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே MIUI 9.5 Android 8 Oreo மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI 10 கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் Mi Padோட சாஃப்ட்வேர் ஜென்ரேஷன் 1, அதாவது Mi Pad 1லேருந்து பெருசாக இங்கே மாறல. அட்லீஸ்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல. ஸோ அதில் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும். பட் ஓவரால் நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண டயத்தில் எந்த லேக் அந்த மாதிரி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணுறது, படம் பார்க்குறது எல்லாமே நல்லா ஒரு க்ளீனாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஜெஸ்டர் நேவிகேஷனும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவ்வளோ பெரிய டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அடுத்து கேமராஸ்னு வரையில் இது டேப்லெட் கேமரா. ஸோ பெருசாக எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. ஒரு 13 மெகாபிக்சல் f2 பின்னாடி, 5 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேப்லெட்க்கு இது ஓகேயா, இல்லை இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். சைனாவில் இது 1099 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் 11,000 ரூபா.
ஸோ ரெசல்யூஷன் கட் பண்ணது ஒரு நெகட்டிவ் தான், நிறைய தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 660 இந்த ப்ரைஸில் கொடுத்தா பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 660 ஒரு ரொம்ப நல்ல சிப். ஸோ ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் Xiaomi இங்கே கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இது இந்தியாவுக்கு வருமா? இப்போ நம்ம பார்த்தோன்னா Mi Pad 1 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. Mi Pad 2 இன்டெல் சிப்போட வந்தது. அது எடுத்தவொடனே கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, பெருசாக ஓடவே இல்லை எங்கேயும். Mi Pad 3 மீடியாடெக்கோட வந்துச்சு. ஷாமிக்கு எரிக்சனோட உள்ள லீகல் ஸ்ட்ரகிள்ஸ்னால இந்தியாவில் மீடியாடெக் ப்ராடக்ட் Xiaomiயால் விற்க முடியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ மேபி இந்த Mi Pad 4 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. பட் இங்கே முக்கியமான குவெஸ்டன், எடுத்துகிட்டு வந்தால் டேப்லெட்ஸ் பற்றி யாராவது இன்றைக்கி கவலைப்படுறோமா, எடுத்துகிட்டு வந்தால் யாராவது வாங்குவோமா அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 11-12,000 ரூபாய்க்கு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா? டேப்லெட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.